தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிப்பு, அனுரா அதிரடி அறிவிப்பு. மின்பாவனையாளர்களுக்கு ஜனாதிபதி அளித்த நிவாரணம். நாடளாவிய ரீதியில் ஏற்படும் திடீர் மின் தடை, சபையில் பதிலளித்த அமைச்சர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண் உள்ளிட்ட நபர்கள். கடத்தொழில் படகுகளுக்கென எரிபொருள் மானியம் வழங்க அனுமதி. நாட்டு மக்களுக்கு விசேட பொருளாதார நிவாரண தொகுப்பு, நாடாளுமன்றத்தில் அறிவித்த ஜனாதிபதி. எரிவாயு விலை உயர்வினால் பெரும் நெருக்கடியில் லட்சக்கணக்கான குடும்பங்கள். அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தியுடன் சர்வதேச நாணயத்தின் குழு சந்திப்பு. வவுனியாவில் மாணவர்கள் உட்பட 6 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக நாட்டில் பொருட்களுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பில் அரசாங்கம் பல தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதன்படி அஸ்வஸ்ம கொடுப்பனவு 17,500 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 10,000 ரூபாய் அஸ்வஸ்ம கொடுப்பனவு 15,000 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் 5,000 ரூபாய் கொடுப்பனவு பெறுவோருக்கு 2,500 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 7,500 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக இந்த மாதத்தில் மேலதிகமாக 8,500 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 90 யூனிட்டுகளுக்கும் குறைவான மின்சார பயன்பாடு கொண்ட நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 15 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசின் பொருளாதார நிவாரண தொகுப்பை முன்வைத்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய அனல் மின் நிலையங்களை அமைப்பதால் ஏற்படும் கூடுதல் செலவை மின்சார நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு பதிலாக 90 யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சார பயன்பாடு கொண்ட நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு தொடர்புடைய மேலதிக செலவை 3 மாத காலத்திற்கு அரசு ஏற்க முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அண்மையில் மின்சார கட்டணங்கள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் இதுவரையில் திட்டமிட்ட மின் துண்டிப்பு எதனையும் நடைமுறைப்படுத்தவில்லை என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். தற்போதைய மின்வெட்டு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி மேற்படி விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் சில இடங்களில் தினமும் ஒரு மணித்தியாலம் அல்லது சில மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டால் அது குறித்து மக்களுக்கு முறையாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றும் மின்சார தடைகள் அவ்வப்போது ஏற்படுவது நாட்டு மக்களுக்கு புதிய விடயமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய காலத்திற்கு இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்படுவதை மின்வெட்டு என்று அழைக்காமல் மின்சார தடை என அழைப்பதே பொருத்தமானது என்றும் அமைச்சர் இதன் போது மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் இந்தியாவின் பெங்களூர் நகரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 8 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஊசி மருந்துகள், மாத்திரைகள், கேப்சூல்ஸ் வகை மாத்திரைகள்
மருந்துகள் மற்றும் பூசு மருந்துகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களை சுங்க அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். இந்த மருந்து பொருட்கள் குறித்து சுங்க திணைக்களத்துக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதுடன் சுகாதார அமைச்சு மற்றும் இலங்கை மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முறையான அனுமதியின்றி இவை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலையத்தின் பசுமை பாதையூடாக இந்த மருந்து பொருட்களை கொண்டுவர முயற்சித்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தொழில் படகுகளுக்கென எரிபொருள் மானியம் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த திட்டம் எதிர்வரும் ஏப்ரல் 20 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக கடத்தொழிலாளர்கள் தமது தொழிலை முன்னெடுப்பதில் முகங்கொடுக்கும் சிரமங்கள் குறித்து கடத்தொழில் அமைச்சர் லாமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடிய போதே குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் சிறிய படகுகளுக்கென 1 லிட்டருக்கு 50 ரூபாவும், பல நாள் கடத்தொழில் படகுகளுக்கென ஒரு பயணத்துக்கு 1,50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். உலக சந்தையில் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக கடத்தொழிலாளர்கள் தமது தொழிலை முன்னெடுப்பதில் சிரமங்களுக்கு முகங்கொடுக்கின்றனர். இதனால் கடத்தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு விசேட கொடுப்பனவை வழங்க வேண்டும் என இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து பொதுமக்களுக்கான பல நிவாரண தொகுப்பை அறிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 3 மாதங்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் 100 ரூபாய் நிவாரணமும், பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்காக 20 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படவுள்ளன. இதற்காக மாதம் ஒன்றுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 3 மாதங்களுக்கு 600 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த வருமானம் பெறும் அஸ்ம பயனாளர்களுக்கும் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்து உரமானிய கொடுப்பனவும் 1 ஹெக்டேருக்கு 25,000 ரூபாவாக வழங்கப்பட்ட உரமானியத்தை யாழ பருவ செய்கைக்காக 30,000 ரூபாய் வரை அதிகரித்தல், மேலதிக பயிர்களுக்காக 1 ஹெக்டேருக்கு 15,000 ரூபாவாக வழங்கப்பட்ட உரமானியத்தை 18,000 ரூபாய் வரை அதிகரித்தல், விவசாயிகளுக்கு விவசாய சேவை மையங்கள் ஊடாக யாழ பருவ செய்கைக்காக 50 கிலோகிராம் யூரியா உர மூட்டை ஒன்றினை 10,200 ரூபாய் நிலையினை விலையில் வழங்குதல் போன்ற கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு நாள் மீன்பிடி படகு ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம், மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25 நாட்களுக்கு 1 லிட்டர் எரிபொருளுக்காக 50,000 ரூபாய் என்ற அடிப்படையில் 3 மாத காலத்துக்கு மானியம் வழங்குதல், எதிர்வரும் 3 மாத கால போதைக்குள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் நெடுநாள் மீன்பிடி படகு ஒன்றுக்கு 1,50,000 ரூபாய் வீதம் ஒரே தடவையில் கொடுப்பனவு வழங்குதல், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கடலுக்கு செல்லும் இந்த கடத்தொழிலாளர்களின் எரிபொருள் செலவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு விலை உயர்வால் நாட்டில் எரிவாயுவை பயன்படுத்தும் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களின் வாழ்க்கை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மொத்த 6,61,822 குடும்ப அலகுகளில் 85.5% சமையலுக்கு எரிவாயுவை பயன்படுத்துகின்றன. அதே நேரத்தில் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள மொத்த குடும்பங்களில் 66.9% சமையலுக்கு எரிவாயுவை பயன்படுத்துகின்றன. களுத்துறை மாவட்டத்தில் இது மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கையில் 55.9% உள்ளது. இருப்பினும் நாட்டில் உள்ள வீடுகளில் வசிக்கும் குடும்ப அலகுகளில் 55.3% பேர் சமையலுக்கான பிரதான ஆற்றல் மூலமாக விறகை பயன்படுத்துகின்றனர் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை குறிப்பிடுகிறது. சமையலுக்கு விறகை பயன்படுத்தும் மாவட்டங்களில் மொனராகலை மாவட்டம் மிக உயர்ந்த மதிப்பை பதிவு செய்துள்ளது. இது சதவீத அடிப்படையில் 83.6% உள்ளது. பதுளை மாவட்டத்தில் இது 80.6% உள்ளது. இதற்கிடையில் எரிவாயு விலை உயர்வின் காரணமாக உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளில் உணவுகளின் விலைகளை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன எரிவாயு விலை உயர்ந்தாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் உயர்த்தப்படாது என்று தெரிவித்துள்ளார். சந்தையில் பேக்கரி பொருட்களின் விலைகள் ஏற்கனவே அதிகமாக இருப்பதாகவும், விலைகள் மேலும் உயர்த்தப்பட்டால் பேக்கரி பொருட்களின் விலைகளை உயர்த்தாமல்
அந்த செலவை பேக்கரி உரிமையாளர்கள் ஏற்றுக்கொள்வதே சிறந்தது என்றும் கூறியுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்திக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று கைத்தொழில் அமைச்சர் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் கைத்தொழில்துறை கொண்டுள்ள ஆற்றல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக கைத்தொழில்துறை வழங்கி வரும் பங்களிப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அவர்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து அமைச்சர் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்தார். இலங்கை தற்போது முன்னெடுத்து வரும் பொருளாதார சீர்திருத்த செயற்பாடுகளில் கைத்தொழில்துறையின் வளர்ச்சிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இதன்போது வெகுவாக பாராட்டினர். அத்துடன் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் நிலவும் தடைகளை அகற்றுதல், ஏற்றுமதி செயல்முறைகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு பொருத்தமான சூழலை உருவாக்குவது குறித்து இச்சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துக்கு இடையாக உள்ளூர் கைத்தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் மற்றும் நிதி வசதிகள் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் வீதியில் போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பில் மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போதியில் மாவா என்ற ஒரு வகை தடை செய்யப்பட்ட பாக்கு விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் குறித்த பகுதியை முற்றுகையிட்ட போலீசார் கடையை நடத்தி சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதுடன் மாவா பாக்கினை கொள்வனவு செய்வதற்காக சென்றிருந்த மேலும் மாணவர்கள் உட்பட 5 பேரையும் கைது செய்துள்ளனர். அங்கிருந்து மாவா பாக்குகள், ரோஸ் பவுடர், பொமலைட் உள்ளிட்ட வேறு பொருட்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.